அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த யூடியூப் சேனலில் நிறைய கிளாஸஸ் எடுத்து நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போய் படிக்கிறது நல்லதா, இல்லைனா வீட்டில் இருந்து படிக்கிறது நல்லதா, எது பெஸ்ட், உங்களோட ஆப்ஷனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் எழுதியிருக்கேன், டிஆர்பியும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் எனக்கு 246 அப்படிலாம் எனக்கு மார்க் வந்திருக்கு. அதே மாதிரி டிஆர்பி செலக்டட் லிஸ்ட்டில் ஆனால் ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட் எனக்கு வரல. புரியுதுங்களா? நான் செலக்டட் கேண்டிடேட், அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட் போடுவாங்க இல்லையா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அந்த லிஸ்ட்டில் எனக்கு வரல. ஸோ இந்த 2 எக்ஸாமுக்குமே நான் கோச்சிங் சென்டர் பக்கம் கூட நான் போனதே இல்லை. வீட்டில் இருந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். வீட்டில் எனக்கு கிடைச்ச ஒரு ஓன் ஐடியா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், கிடைக்கிற புக்ஸ் இதெல்லாம் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தோணும், நிறைய வாட்டி தோணிருக்கு, நம்ம இந்த மாதிரி ஒரு 5 மார்க் இருந்ததுன்னா வேலை கிடச்சிருக்கோம், 6 மார்க் இருந்ததுன்னா வேலை கிடச்சிருக்கும். இப்படி நூலிலையில் நம்மளோட வேலையை நம்ம தவற விட்டுட்டோம், நம்ம கோச்சிங் கிளாஸ் போயிருக்க வேண்டியதோ, நம்ம ப்ராப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் எனக்கு தோணிருக்கு. பட் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், என்னோட வேலையை விட்டுட்டு போய் படிக்கிற அளவுக்குலாம் என்னால் முடியாது. சாட்டர்டே சண்டே கூட நான் வேலைக்கு போனேன். ஸோ அந்த மாதிரி இருந்தனால என்னால் எனக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் போக முடியல. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட ஆர்வம் அது இந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஒரு 50 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 50 வேக்கன்சிக்கு 5 லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போட்டி போடுறாங்க. நம்ம அப்படி ஒரு நிலமையில தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த 5 லட்சத்தில் நம்ம 50 வேக்கண்டில் ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் போடணும், எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும், எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஸோ அதுக்கு நம்ம எந்த எஃபர்ட் போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நாமளே நம்ம படித்த பாடத்தை நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த 3 கோச்சிங் கிளாஸஸ் போனால் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? வீட்டில் இருந்தோன்னா ப்ராப்பரான மெட்டீரியல் நம்ம சில சமயங்களில் கலெக்ட் பண்ண மாட்டோம், ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட மாட்டோம். இன்னொன்று டைம் கன்சியூம் நமக்கு கிடைக்காது. இந்த 3 நமக்கு வீட்டில் இருக்கும்போது கிடைக்கிறது 50% கிடைக்கும், 50% கிடைக்காது. அந்த மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் போடுவோம். மற்றபடி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் அப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கச்சுன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம கிடைக்க நேரத்தில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், கிடைக்க மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். எப்பப்போ நமக்கு தோணுதோ அப்பப்போ படிச்சுக்குவோம், இல்லைன்னா படிக்க மாட்டோம். அப்புறம் அவசர கதியில் அந்த எக்ஸாம் வரக்கூடிய டைமில் அவசர கதியில் படிப்போம், முட்டி முட்டி படிக்கிற மாதிரி படிப்போம். ஸோ இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறனால இந்த போட்டி நிறைய இருக்கும்போது நம்ம ரொம்ப டைம் நம்ம படிக்கிறோமா, வீட்டில் இருக்கச்சுமா படிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா நம்ம வேலைக்கும் போவோம், கிடைக்க டைமில் தான் படிக்கவும் செய்வோம். வேணா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கலாம், அதுக்கு மேலே ரொம்ப படிக்க மாட்டோம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கச்சுமா நம்ம கோச்சிங் கிளாஸ் போடணும் அப்படின்னா ஒன் டேயில் அட்லீஸ்ட் ஒரு 9 மணி நேரமாவது படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு அகைன் நம்ம ரிவைஸ் கொடுப்போம். அப்புறம் அகைன் நம்ம கோச்சிங் கிளாஸ்க்கு போனோம் அப்படின்னா அவங்க டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் எங்கே இருக்குது அப்படின்னா கோச்சிங் கிளாஸஸில் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு அவங்களோட மேஜர் சப்ஜெக்டே டச் இல்லாமல் இருக்கும். நிறைய வருஷம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த அந்த ஃபீல்டில் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கச்சும் அவங்களோட மேஜர் சப்ஜெக்டில் டச் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருந்தோன்னா கோச்சிங் கிளாஸ் போனால் அவங்க கிளாஸ் எடுக்கும்போது ஓரளவுக்கு நம்ம எல்லாமே புரியாததும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும். இந்த பெனிஃபிட்டை நமக்கு கோச்சிங் கிளாஸஸ் போனால் கிடைக்கும். நீங்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணிக்கேன். இன்னொன்று, நீங்கள் வீட்டில் இருந்து படித்தாலும் சரி தான், கோச்சிங் கிளாஸ்க்கு படித்தாலும் சரி தான், அந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ப்ராப்பரான மெட்டீரியல் கிடைக்கணும். 2வது என்ன அப்படின்னா டைம் கரெக்டாக அந்த எக்ஸாம் ஸ்பீடாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அது நமக்கு இருக்கணும். 3வது என்னென்னா அந்த ஆர்வம். இந்த 3மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு போனாலும் அது பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான். நீங்கள் ஒரு பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை மனப்பாடம்
பண்ணுறதுக்கும் அதை ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஆர்வத்தோடு படிச்சீங்க அப்படின்னா அந்த பாடம் வந்து அப்படியே உங்களுக்கு பதியும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா அடுத்தல இன்னொருக்கா நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது அப்படியே மறந்துடும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரிதான், கோச்சிங் கிளாஸஸ்க்கு போனாலும் சரிதான், அந்த ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ளே திணிச்சுக்கிடணும். இந்த ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படித்தாலும் அது வந்து புரியவே செய்யாது. ஸோ ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு ஈடுபாட்டோட நம்மளால படிக்க முடியும். படிக்க படிக்க அது ஆசை தூண்டிட்டே இருக்கும், நம்ம படிச்சுட்டே இருப்போம். இந்த ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு சோர்வு மாதிரி வந்துடும், நம்ம படிக்கிறதுக்கும் தோணாது, ஏதோ வேண்டா வெறுப்பா படிச்ச மாதிரி படிப்போம். ஓகே. ஸோ அதனால நீங்க கோச்சிங் கிளாஸஸ் போனாலும் சரிதான், வீட்ல இருந்து படிச்சாலும் சரிதான், அந்த ஆர்வத்தோட படிங்க. இன்னொன்னு ப்ராப்பரான மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. விடாமுயற்சி போடுங்க சரிங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு தடவை எழுதிருப்பீங்க, 2 தடவை எழுதிருப்பீங்க, 3வது தடவை எழுதிருப்பீங்க. இப்படி எழுதினா எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்க ஒரு இதில் இருக்கும்போது, உங்களை நீங்களே வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு உங்களை நீங்களே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள நீங்கள் எப்போவுமே கொண்டுட்டு வரக்கூடாது. நீங்கள் அப்படி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களை நீங்களே கீழே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா? ச மற்றவங்க வந்து என்னை வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க உனக்கு கிடைக்கல, இந்த தடவையாவது கிடைச்சா கிடைக்கலையே அப்படின்னு மாதிரி மற்றவங்களோட கேலி பேச்சுக்கும் மற்றவங்களோட அவமான பேச்சுகளும் நீங்கள் வந்து என்றைக்குமே காதில் வாங்காதுங்க. உங்களுக்கு எண்ணம் வந்து இந்த வேலை வந்து எனக்கு கிடைக்கணும், இந்த அரசாங்க வேலை கிடைக்கணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கணும். ஸோ நீங்க வந்து வீட்ல இருந்து படிச்சாலும் கோச்சிங் கிளாஸ் போனாலும் உங்க மைண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை என்னைக்குமே திணிக்க கூடாது. நீங்க வந்து உங்களோட மெயின் எய்ம் எனக்கு இந்த அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம், அந்த எய்ம் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஸோ அந்த எண்ணம் இருக்குதான் உங்களுக்கு எண்ணம் வந்து படிக்க தோணும். ஸோ நான் வந்து ஒரு வாட்டி எழுதி உங்களுக்கு கிடைக்கலையா, 2 வாட்டி எழுதி கிடைக்கலையா, 3 வாட்டி எழுதி கிடைக்கலையா, அப்போல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் என்ன வந்து ஒரு ஆணித்தனமா வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு நெறைய ஐடியா கிடைக்கும். அப்படி நீங்க நெனச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ இப்படி இந்த கேலி பேச்சுக்களும், இந்த அவமான பேச்சுக்களுக்கும் உங்களுக்கு மனத வந்து ரொம்ப காயப்படுத்திருக்கு அப்படின்னா, அந்த காயத்துக்கு மருந்தா அமையறது என்ன அப்படின்னா, நீங்க நல்லா படிச்சு, நல்ல அந்த கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கும்போது, உங்கள 4 பேர் உங்கள பார்த்து, "வணக்கம் சார், வணக்கம் மேடம்" அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வார்த்தைகளே உங்களோட காயத்துக்கு வந்து மருந்தா அமையும். ஸோ அதனால நீங்க எங்க போய் படிச்சாலும் ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னைக்குமே விட்டுறாதுங்க. இன்னொன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நிறைய எஃபர்ட் போடுங்க சரிங்களா? ஆனால் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு, அதாவது ஒரு 50 வேக்கண்ட்டுக்கே 5 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறதுனால, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோச்சிங் சென்டருக்கு போய் நீங்கள் வந்து ப்ராப்பராக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணி படிக்கிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க கோச்சிங் சென்டரில். அதுவும் நீங்கள் வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து நம்மளால அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து பண்ண முடியாது. அதுக்கான டைம் நமக்கு கிடைக்காத, அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் போட மாட்டோம் வீட்டில் சரிங்களா? ஆனால் அதே இதை வந்து நீங்கள் கோச்சிங் சென்டர் போச்சுமே நமக்கு இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் போடலாம். நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால நீங்கள் நல்லா ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாடம் தான் மறந்துருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ எங்கே நீங்கள் படித்தாலும் உங்களோட ஆர்வத்தை வந்து கொஞ்சம் கூட குறைச்சிடாதுங்க. படிங்க, விடாமுயற்சியோட படிங்க. எந்த ஒரு கடினமான சூழலாக இருந்தாலும், எவ்வளோ நீங்கள் தோல்விகள் தழுவி இருந்தாலும், நான் வந்து எப்படியாவது இந்த வேலையை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படிங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டாப் ரேங்கில் வரணும் அப்படின்னு நினச்சி படிங்க சரிங்களா? நீங்கள் அப்படி நினச்சி படித்தாதான் நம்மளால் வந்து வேலையை அடைய முடியும். இப்போ உள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 10,000க்கு மேலே மக்கள் வந்து என்ன செய்யணும், அவங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிங்கச்சுமா வருஷம் வந்து பட்டதாரிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிங்கச்சுமா காம்படிஷன் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் போடுறது நல்லது. நல்ல கடின முயற்சி போடணும், அப்போ தான் நல்லா முடியும். நல்லா படிங்க, விடாமுயற்சியோட படிங்க, நல்ல ப்ராப்பர் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே எப்போவுமே தன்னம்பிக்கையை ஊட்டிக்கோங்க. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசை என்றைக்குமே வந்து தாழ்வு மனப்பான்மைக்கோ உங்களுக்குள்ளே ஒரு சலிப்போ வந்து கொண்டுட்டு வராதிங்க. எங்கே நீங்கள் படித்தாலும் சரிதான், வீட்லேயும் படித்தாலும் சரிதான், கோச்சிங் சென்டரில் படித்தாலும் சரிதான், உங்களோட சுச்சுவேஷன் ஒருவேளை வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி அமையலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரிதான், விடாமுயற்சியோட படிங்க.
ஒரு அழகான பழமொழி உண்டு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு முயற்சி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். நான் இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கேங்க, எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணாமலாம் இல்லை. திரும்பவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நானே பூஸ்டப் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்னைக்காவது நம்மளோட எஃபர்ட் போடுறதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி எடுங்க. முயற்சி என்னைக்குமே கைவிட்டுறாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க. அந்த நம்மளுக்கு அந்த எட்டா கனியா இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பா நம்ம கையில கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் நமக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான திருக்குறள் உண்டு. "தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திருக்குறளோட அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது ஒரு சமுதாயத்தில் நம்ம நல்லா இருந்தோம்னா நம்மளுக்கு ஏற்ற புகழ் கிடைக்கும் தான் நம்மளோட நம்ம பிறக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு திருக்குறளோட அர்த்தம். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட வேலை நம்ம சமுதாயத்தில் நம்ம யார் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க. நல்லா படிங்க. ரொம்ப எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடுங்க. இப்போ அரசாங்கம் அ அரசு ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க சட்டப்பேரவையில. அது என்ன அப்படின்னா, 2098 பணியிடங்களுக்கான அந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கான இத சீக்கிரமே நாங்க நிரப்புவோம். அதுவும் 2021, 2022 கல்வியாண்டுல கண்டிப்பா நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா டிஆர்பி, பிஜி டிஆர்பியா இருக்கட்டும், பாலிடெக்னிக்கல் டிஆர்பியா இருக்கட்டும், 2க்குமே எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். ஸோ அதனால எக்ஸாம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம மட்டும் இருக்காதுங்க. நல்லா படிங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ படிங்க. முடிஞ்ச வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் போய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்க, சரிங்களா? ஏன்னா அந்த அளவு காம்படிஷன் இருக்கு. ஸோ அதனால தான் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு நான் இந்த டைம் வருத்தப்படுறேன். ஸோ அதனால நான் சொல்லது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்க முடிஞ்ச வரைக்கும் கோச்சிங் கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு மாதிரி உங்களுக்கு கிடைச்சுன்னா, நீங்க கண்டிப்பா கோச்சிங் கிளாஸ்க்கு போய் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டெஸ்ட் நம்மளுக்கு அப்படியே ஃபிங்கர் டிப்ல வைக்கும் எல்லாத்தையுமே. எல்லா விஷயங்களும் அப்படியே நம்ம விரல் நுனியில வைக்கிறதுக்கு உதவும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கோச்சிங் கிளாஸ்க்கு போய் படிக்க முடிஞ்சுதுன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.